எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். வர்ணம் பூசுவதற்கு மட்டுமல்ல, உங்கள் வீட்டை பாதுகாக்கவும் ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். தீபம் அகர்பத்தி, ஒரு தெய்வீக அனுபவம். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. B.Tech Biotechnology with specialization in computer science and biology. கன்னி ராசிக்குண்டான ஆணி மாத பலனை பத்தி பார்க்கலாம். கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, உங்க ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் 10ஆம் வீட்டுல ஆட்சி பலம் பெற்று இருக்கிறாருங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த கிரகச்சேர்க்கை இனி அடுத்த வருஷம் தான் வரும். ஏன்னா எப்பவுமே ராசி அதிபதி பலமாக இருக்கும் பொழுதுதான் நம்ம நினைக்கிறது எல்லாமே நடக்கும். எல்லா விஷயம் நமக்கு சாதகமா வரும். எதை செஞ்சீங்கனாலும் சக்சஸ் கிடைக்கும். யார பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. என்ன கேட்டீங்கன்னாலும், என்ன செய்தாலும், ஒரு வழிபாடே செய்தாலும் இந்த நேரங்காலங்கள்ல போய் நீங்க செய்யும் பொழுது அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு, எப்படி சொல்றது, கோவிலுக்கே போறீங்க அப்படின்னாலும் கூட சுவாமி கண்ணை திறந்து பார்க்குன்னு சொல்றோம் இல்லைங்களா, அதெல்லாம் இப்ப கன்னியா ராசிக்கு நடக்கும். ஏன்னா நம்ம பலமா இருக்கோம்னு அர்த்தம், நம்ம தெளிவா இருக்க போறோம்னு அர்த்தம். நம்ம தெளிவா இருந்தா நம்ம சுத்தி எந்த ஒரு கெட்ட விஷயங்கள் வந்தாலும் நம்ம அதை அக்செப்ட் பண்ண மாட்டோம் இல்லையா. அது போலதான் கன்னியா ராசிக்கு இந்த மாதம் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய புதன், அதுவும் 10ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று 12ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனோட சேர்ந்து நிக்குதுங்க. யாராவது வெளிநாடு போகணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா தாராளமா ட்ரை பண்ணுங்க, போலாம். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றதுக்குலாம் சூப்பரான நேரங்காலங்கள் இது. தைரியமாக நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. ஜாதகத்துல தொழில் ஜாதகமாக இருந்தால் இந்த காலகட்டங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அதே போல இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்ணலாம். வெளிநாடு தொடர்புகள் உண்டு. வெளிநாடு வேலைக்கு போகலாம், அல்லது வெளிநாட்டுல இருந்து ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாடு போறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் கன்னியா ராசிக்கு இந்த மாசம் ஏற்படுங்க. இது 15ஆம் தேதி வரைக்கும். இந்த 15ஆம் தேதிக்கு மேல புதன் வக்ரம் அடைகிறார். அப்போ உங்க ஜாதகத்துல புதன் வக்ரமான்னு பாருங்க. இப்ப புதன் வக்ரமாக இருந்தால், நான் சொன்ன இல்லைங்களா, இப்ப இந்த ஒரு 4-5 பாயிண்ட் இது எல்லாமே அதுக்கப்புறம் புதன் வக்ரமான ஜாதகர்களுக்கு நடக்கும். புதன் வக்ரம் இல்லாத ஜாதகர்களுக்கு 15ஆம் தேதிக்கு முன்னாடி இந்த ப்ராசஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடும். வக்ரமானவங்களுக்கு 15ஆம் தேதிக்கு பின்ன ஸ்டார்ட் ஆகும். அவ்வளவுதான் வித்தியாசம். ஒரே ஒரு விஷயம் என்ன, கொஞ்சம் கோபம் அதிகமாகும் இந்த காலகட்டங்கள். அதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். நிறைய பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் வரும். ஹெல்ப் பண்றதுக்கு யாரோ ஒருத்தர் நிச்சயமா வருவாங்க. ஏன்னா உங்களுக்கு கண்டசனி நடந்துட்டு இருக்கு. கண்டசனி காலகட்டங்கள் கணவன் மனைவி பிரச்சனை, தேவையில்லாத பேச்சுவார்த்தையில பிரச்சனை ஆகிறது, பார்ட்னருக்குள்ள பிரச்சனை, நண்பர்களுக்குள்ள பிரச்சனை, இப்படிங்கிறத நிறைய நடந்துட்டு இருக்கும். ஏன்னா சனி நேரம் உங்க ராசியை பாக்குறாரு, இங்க இருந்து ஸ்ட்ரைட்டா நேரடி பார்வை. அப்ப என்ன ஆகுனா, சனியினுடைய பார்வை எப்பொழுதுமே அது தீங்குதான். ஆனாலும் குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் இப்ப உங்க ராசியை பாக்குறார். அதே போல சனியும் பார்க்கிறார். அதனால என்னதான் சனி கெடுதலை செஞ்சாலும் சனி கெடுக்க மாட்டாருங்க, அனுபவத்தை கொடுப்பாரு. அந்த இடத்துல இருக்கக்கூடிய அழுக்குகளை நிவர்த்தி பண்ணி கொடுப்பாருன்னு அர்த்தம். அங்க இருக்கிற பிரச்சனைகள் சரி பண்ணி கொடுப்பாருன்னு அர்த்தம். அப்ப இந்த குரு ஒரு மருந்தாக செயல்படுவார். அல்லது பெரிய பிரச்சனை அது சின்ன பிரச்சனையா கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு. மற்றபடி சனி கொடுப்பதை யாராலும் தடுக்கவும் முடியாது, அதை கெடுக்கவும் முடியாது அப்படிங்கிறது அமைப்பு உண்டு. குரு பார்வை பெறும் பொழுது ஒரு ஆறுதல் கிடைக்கும், அவ்வளவுதான். அதே போல சனியே பார்க்கும் பொழுது அவருடைய தாக்கங்களும் கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. சோ இப்போ 2 மற்றும் 9ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் லாபஸ்தானத்தை போய் கொர்றாருங்க. யாரோட சேர்ந்து 7ஆம் அதிபதி மற்றும் 4ஆம் அதிபதியோட சேர்ந்து லாபஸ்தானத்துல உட்காருகிறார். அப்போ குரு இயற்கையாகவே தனகாரகன். அப்போ லாபஸ்தானத்துல உட்காரும்போது பெரும் லாபம் வரப்போகுது. அப்ப 2ஆம் அதிபதி யாரு உங்களுக்கு? அவரும் சுக்கிரன் தானே, தனகாரகன் தானே, உங்களுக்கு தனஸ்தானாதிபதி தானே, அவரோட சேர்ந்து போகிறார். அப்ப பெரும் பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு இந்த மாசம். ஏதாவது ஒரு விஷயத்த பண்றீங்களா, 10 ரூபாய்க்கு நீங்க அதை வித்தீங்களா, அது 100 ரூபாய்க்கு போகுங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், அவ்வளவுதான். 2 கிரகங்களும் 11ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்தை பாக்குறது உங்க ஜாதகத்தின் மூலமா உங்க குழந்தைகளுக்கு யோகம். இந்த மாதத்துல கன்னியா ராசிக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாமே பெரும் பாக்கியம் பெற்றவர்கள். குல தெய்வமே உங்க குழந்தைய பிறக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள், திடீர் வருமானங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள். பாருங்க, 2ஆம் இடம் பணத்தை கொடுக்குது, 11ஆம் இடம் லாபத்தை கொடுக்குது. 2 பேரும் சேர்ந்து 5ஆம் இடம் சொல்லக்கூடிய அதிர்ஷ்டத்தை பாக்குறாங்க. சோ இதை விட பெரிய அதிர்ஷ்டம் என்ன இருக்கு கன்னியா ராசிக்கு இந்த மாசம்? இந்த கிரகச்சேரிகளை இனி வர்றதுக்கு 12 வருஷம் ஆகும். இதே இடத்துல குரு உட்கார்றதும், இதே இடத்துல சுக்கிரன் உட்கார்றதும். ஏன்னா அடுத்த வருஷம் குரு மாறிடுவார். அப்ப 12 வருஷம் கழிச்சு இந்த கிரகச்சேர்க்கை. அதனால இந்த வருடங்கள் என்ன உங்களால சம்பாதிக்க முடியும், என்ன உங்களால சேர்க்க முடியுமோ சேர்த்திக்கோங்க. 2 பேரும் சேர்ந்து பார்க்கலாம். தெய்வ அனுகிரகம் நிறைய இருக்கு. உங்களுடைய ஆசைகள், உங்களுடைய கனவுகள் எல்லாமே பெருசா இருக்கும். அது எல்லாமே நிறைவேற போகுது. உங்க பேச்சுக்கு மரியாதை உண்டு. இப்ப நீங்க பேசுறது,
நீங்க விற்கக்கூடிய பொருள், வியாபாரங்கள் எதா இருந்தாலும் செழிப்பா இருக்கும். 9ஆம் அதிபதியாகி உங்களுக்கு சுக்கிரன் அங்க இருக்கும் பொழுது அப்பா மூலமாக வருமானம், பூர்வீக சொத்துக்கள் மூலமாக வருமானம். இந்த காலகட்டங்கள் பூர்வீக சொத்து வித்தீங்கன்னா கண்டிப்பா பெரும் லாபம் வரும். ஏன்னா உங்களுக்கு ராசி அதிபதியோட 12ஆம் அதிபதி விரையாதிபதி உட்கார்ந்துருக்கு. இந்த டைம்ல விரயம் பண்ணுங்க, எதிர்பார்த்த பணம் வரும். விரயம் பண்றதுக்கு நேரம் இருக்கு. அதே போல நீங்க பண்ணின விரயம் பெரும் லாபம் வர்றதுக்கு உண்டான அமைப்பும் இந்த சுக்கிரனும் குரு சேர்ந்து கொடுக்குது. ஏதாவது சொத்தை விற்கிறீங்க, வண்டி வாகனங்கள் விற்கிறீங்க, பழைய இடத்தை வித்துட்டு புதுசா ஏதாவது வாங்கலான் இருக்கிறீங்க, பழைய வீடு வித்துட்டு புதிய வீடுகள் ஏதாவது கட்டலான் இருக்கீங்கன்னா இந்த தாராளமா விரயம் பண்றதுக்கு ஒரு நேரங்காலங்களும் இந்த நேரங்காலங்கள் தான். அதே போல நல்ல லாபத்தை பெறக்கூடிய ஒரு நேரங்காலங்களும் இந்த நேரங்காலங்கள் தான். சோ தாராளமாக நீங்க இந்த நேரத்தை யூஸ் பண்ணிக்கோங்க. அது 20ஆம் தேதி வரைக்கும் தான். 20ஆம் தேதிக்கு மேல சுக்கிரன் கீழே வந்துருவாரு, கேது கூட வந்துருவாரு. அப்ப உங்க ஜாதகத்துல சுக்கிரன் கேது சேர்க்கை, உங்க குழந்தைகள் ஜாதகத்துல சுக்கிரன் கேது சேர்க்கை இருக்குதா நீங்க முழுக்க தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, கொஞ்சம் ஆண்களாக இருந்தால் பெண்களிடமும், பெண்களாக இருந்தால் ஆண்களுக்கும் கவனமா இருக்கணும். 12ஆம் இடம் அப்படிங்கிறது தாம்பத்திய உறவை சொல்லக்கூடிய ஒரு இடம். சோ தேவையில்லாத ஒரு விஷயங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால இந்த 20ஆம் தேதிக்கு மேல உங்க குழந்தைகளுக்கு, உங்க குடும்பத்துல யாருக்காவது இருக்குன்னா அவங்க என்ன பண்றாங்க, என்ன செய்யறாங்க, எங்க போறாங்க, எங்க வர்றாங்க, குழந்தை ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்ன மாதிரி பேசிக்கிறாங்க, கொஞ்சம் அவங்களுடைய இதெல்லாமே கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. இது சுக்கிரன் கேது சேர்க்கை இருந்தாலும் சரி, சுக்கிரன் ராகு சேர்க்கை உங்க ஜாதகத்துல இருந்தாலும் சரி. சோ இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. 12ஆம் இடங்கிறது ஓடி போறது, தேவையில்லாத பயணங்கள் அதிகமா இருக்கிறது, இதெல்லாம் 12ஆம் இடம் தான். சோ கொஞ்சம் கவனமாக 20ஆம் தேதிக்கு மேல இருந்து கொள்வது என்பது நல்லது. அடுத்து செவ்வாய் உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு வரப்போகுது. 3 மற்றும் 8ஆம் அதிபதி. 8 கூட 9ஆம் இடத்துக்கு வர்றது அப்படிங்கிறது கொஞ்சம் அவமானப்பட்டாலும் தப்பிச்சுக்கலாம். ஒரு மாற்றத்துக்கு உண்டான ஒரு அமைப்பு. ஏன்னா 3ஆம் இடங்கிறது மாற்றம். இப்போ 3ஆம் அதிபதி 9ல இருக்குது. 3ஆம் இடங்கிறது யார் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இளைய சகோதரன். 11ஆம் இடம் அப்படிங்கிறது மூத்த சகோதரன். 9ஆம் இடங்கிறது அப்பா, பூர்வீக சொத்து. அப்ப யாராவது பூர்வீக சொத்துக்கு அண்ணன் தம்பிகளை ஒத்துக்காம இருக்கிறாங்க அப்படின்னா, கூட பிறந்தவங்க ஒத்துக்காம இருக்கிறாங்க, இந்த டைம்ல பேசுங்க, கண்டிப்பா ஒத்துக்குவாங்க. ஏன்னா உங்களுக்கு வாக்குஸ்தானம் பலமா இருக்குது, பேச்சு ஸ்தானம் பலமா இருக்கு. இல்ல நான் ஒத்துக்க மாட்டேன், நான் பணம் எல்லாம் தரமாட்டேன், எனக்கு இந்த அளவுக்கு எனக்கு பணம் வேணும், இல்ல எனக்கு சொத்து வேணும், அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு பிரச்சனை பண்றாங்க அப்படின்னா இந்த நேரங்காலம் 20ஆம் தேதிக்குள்ள நீங்க போய் பேசுங்க, கண்டிப்பா ஒத்துக்குவாங்க. மூத்தவராக இருந்தாலும் இளையவங்களாக இருந்தாலும் கண்டிப்பாக ஒத்துக்கிட்டு சரி ஓகே நீங்க என்ன சொல்றீங்களோ அதுக்கு தகுந்த போல நாங்க செஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்துருவாங்க. சோ நேரம், சொத்து வாங்கறதுக்குண்டான நேரமோ, பூர்வீக சொத்துக்குண்டான விஷயங்கள் கிடைக்கிறதுக்குண்டான ஒரு அமைப்போ சூப்பரா இருக்கு. அவரு 7ஆம் அதிபதியும் ஆகி 11 குரு நிக்கிறதுனால மனைவி சொத்துக்குழு வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு, கணவர் சொத்துக்குழு வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அல்லது கணவர் சொத்து மனைவி சொத்து இப்ப வித்தீங்கன்னா பெரிய லாபங்கள் வர்றதுக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. இப்ப மாமனார் மாமியார் கிட்ட சொத்து வேணும்னு போய் கேளுங்க, கண்டிப்பா கிடைக்கும். அப்பா கிட்ட சொத்து கேளுங்க, கண்டிப்பா கிடைக்கும். அல்லது அவர்கள் மூலமாக ஏதாவது உதவிகள் வேணும், பணம் வேணும், என்ன கேட்டீங்கன்னாலும் கிடைக்குங்க. இந்த மாசம் கன்னியா ராசிக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாமே நடக்கும். 20ஆம் தேதிக்கு மேல கொஞ்சம் கவனமா இருந்தது சுக்கிரன் கேது சேர்க்கை. அது வரைக்கும் உங்க காட்டுல மழை தான், நீங்க நினைக்கிறதுதான். பிங்க் கலர்ல சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும், கிரீன் கலர் சூப்பரா ஒர்க் அவுட் ஆக போகுது, லைட் ப்ளூ கலர் சூப்பரா ஒர்க் அவுட் ஆகுது. இந்த காலகட்டங்களில் மயில் பாக்குறதுக்குண்டான வாய்ப்புகள், ஆந்தை பாக்குறதுக்குண்டான வாய்ப்புகள், குதிரை பாக்குறதுக்குண்டான வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும். முயல் பாக்குறதுக்குண்டான வாய்ப்புகள் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல கலர்ஸ்ல நம்பர்ஸ்ல பாத்துட்டீங்கன்னா 6ஆம் நம்பர் சூப்பரா ஒர்க் அவுட் ஆகுது, 4ஆம் நம்பர் சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும் உங்களுக்கு. சோ இதெல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா சூப்பரா இந்த மாசம் கொஞ்சம் பணம் வரவெல்லாம் இந்த நம்பர்ஸ்ல இருந்து நல்லா இருக்கும். மேக்சிமம் கன்னியா ராசிக்கு சனி பாக்குறதுனாலையும் குரு பார்வைகள் ஈக்குவலா போயிடும். இது ஒரே ஒரு மைனஸ் மட்டும் தான், மற்றது எல்லாமே பிளஸ்ங்க. இப்ப நான் சொன்னது வந்து முழுக்க 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 பணம் சொத்து சார்ந்தது மட்டும் இந்த மாசம் உங்களுக்கு நடக்க போகுது. இதை மட்டும் போக்கஸ் பண்ணுங்க. தேவையில்லாத மற்ற விஷயத்துக்கு போக்கஸ் பண்ணி அதுல நடக்க மாட்டேங்குது அப்படிங்கறதெல்லாம் வேண்டாம். இந்த மாசம் இந்த கிரகம் இதைத்தான் கொடுக்க போகுது, அடுத்த மாசம் வேற கொடுக்கும், அதுக்கு அடுத்த மாசம் ஒரு 6 மாசம் கழிச்சு வேற கொடுக்கும், இந்த மாசம் இதான் கொடுக்க போறாரு. இந்த அமைப்பு வர்றதுக்கு இன்னும் 12 வருஷம் ஆகும். 12 வருஷம் வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணும். சோ அதனால இந்த மாதம் 20ஆம் தேதிக்குள்ள இதை பயன்படுத்திக் கொள்வது என்பது நல்லது. கன்னி ராசி ஜெயிக்கக்கூடிய ராசி. கொஞ்சம் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் நேர்ந்து கலந்து போய்க்கோங்க, கொஞ்சம் பேச்சுவார்த்தையில கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. பணம் சார்ந்த விஷயத்திலயும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா இந்த மாசம் நீங்க தான் ராஜா. 12 ராசியில மிகப்பெரிய ராஜ யோகத்தை பெறக்கூடிய ராசி கன்னியா ராசி தான். கன்னியா ராசி ரிஷப ராசி தான். அதனால பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கன்னி ராசி என்பவர்களை. இதெல்லாம் உங்க ஜாதக ரீதியாகவும் தசாபுத்திகள் ரீதியாகவும் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம திருவிழை சரணம்.